ஓம் சாய்ராம். வணக்கம். சப்தங்கம் பாராயணம் ஷீரடியில் இன்னையோட நிறைவடையுது. அதாவது இன்றைக்கி தேதி வந்து ஆகஸ்ட் 20, 2026. இன்னையோட சப்தங்கம் பாராயணம் முடிஞ்சு நல்ல ஒரு ஸ்பெஷல் தரிசன் வந்து இருக்குது ஷீரடியில். அதே மாதிரி வீட்லேயும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாபாவுக்கு எல்லா டெக்கரேஷன்ஸ் பூஜை எல்லாம் பண்ணியாச்சு. ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை மதர். ஷி ஒன்லி ப்ரிப்பேர்ட் எவ்ரி திங் ஃபார் பாபா. ஸோ அதுக்கு அம்மாவுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இன்றைக்கி டே 8th ஆஃப் சாய் சத் சரித்திரம் சப்தங்கம் பாராயணம் வந்து நேற்றே நான் முடிச்சிட்டேன். 7th டே. இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் வந்து பாபாவுக்கு பண்ணியாச்சு. ஸோ இஃப் இன் கேஸ் இந்த சப்தங்கம் பாராயணத்தில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்க முடியலன்னா கூட பரவாயில்ல. நிறைய பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க பர்சனலாக. நீங்கள் வந்துட்டு சப்தங்கம் பாராயணம் வந்து பண்ணினது, அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து நேற்றே கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் ஸோ கிளாட், ஸோ ஹாப்பி ஃபார் தட். பாபா வில் ரியலி பிளெஸ்ஸிங் யூ ஆல். இப்போது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த சப்தங்கம் பாராயணம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. இந்த தொடர்ந்து இருக்கக்கூடிய மாதம் இருக்கு இல்லையா, அந்த 3 மாதத்துலேயும் வந்துட்டு ஹோலி மந்த். இந்த மந்த் இது வந்துட்டு சதுர்மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த்தில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நல்ல கிராண்டாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய மந்த்ஸ். ஸோ அப்படி இருக்கக்கூடிய மாதத்தில் வந்து நீங்கள் புனிதமான புக், எந்த புக்குனாலும் பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 50 நாள் பாராயணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? 50 நாள் பாராயணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. 50 நாள் பாராயணம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாப்டர் வந்து கவர் பண்ணுறது. இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு சாப்டர் கவர் பண்ண போகிறேன். செகண்ட் டே செகண்ட் சாப்டர். இஃப் இன்கேஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த சாப்டர் வந்துட்டு நான் அடுத்த டேயில் கவர் பண்ணி முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி 50 நாள் ஒரு சாப்டராக நம்ம வந்து பாராயணம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து 50 நாள் பாராயணம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணுறது அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு டேயில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 50 நாள் தொடர்ந்து 50 நாள் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு அத்தியாயமாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி நம்ம வந்து சொன்னோமோ அதே மாதிரி தான் கடைசியாக இருக்கக்கூடிய 51வது நாள் வந்துட்டு முடிவுரையோடு நம்ம முடிச்சுட்டு பாபா கோயிலுக்கு போய் பிரசாதம் எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு அன்னதானம் கொடுத்துட்டு பாபாவுக்கு தட்சணை எல்லாம் கொடுத்த பிறகு நம்ம வந்துட்டு இந்த ஒரு பிரார்த்தனையை வந்து முடிக்கணும். ஸோ இது வந்துட்டு 50 நாள் பாராயணம். ஸோ சாய் சத் சரித்திரம் வந்துட்டு நம்ம வந்து பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா 7 நாள் பாராயணம்னு ஒன்று இருக்குது, 50 நாள் பாராயணம்னு ஒன்று இருக்குது. ஸோ 50 நாள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை 7 நாள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். கண்டிப்பாக வந்து இந்த பாராயணத்தில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கோங்க. படிக்கும்போது பொறுமையாக படிங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது இல்லையா. ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 நிமிஷம் தான் தேவைப்படும் ஒரே ஒரு அத்தியாயம் படிக்கிறதுக்கு. அப்படி இருக்க ரொம்ப பொறுமையாக நல்ல பீஸ்ஃபுல்லான இடத்துல உட்காந்து என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பொறுமையாக படிங்க. ஓகே. ஷீரடியில் இந்த மாதிரி பாராயணம் பண்ணுறவங்க யூஸ்வலாக அப்போலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோதாவரி நதியில் வந்து குளிச்சுட்டு பாபாவை போயிட்டு சமாதி மந்திரில் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பொதுவாக பாராயணம் பண்ணுறதுக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாபா வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹோலி புக்ஸ் வந்து கொடுத்து பாராயணம் பண்ண சொல்லுவாங்க. அப்படி நிறைய புக்ஸ் வந்து ஷாமா கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. பாபா கையால் கொடுத்த புக்ஸ் வந்து மாதவராவ் தேஷ்பாண்டே அவங்க வீட்டில் நிறைய இருக்குது. ஸோ காக்கா சாஹிப் தீக்ஷித் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு தடவை பாபாவை பார்க்க வரப்போ, காக்கா சாஹிப் தீக்ஷித் வந்து வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க பாபா கிட்ட. அப்படி இருக்கும்போது பாபாவை பார்க்க வரும்போது அவரை இன்னும் ஸ்பிரிச்சுவலாக அவரை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக, இன்னும் அவரை டெவலப் பண்ணுறதுக்காக, ரொம்ப அதில் ரைப்பன் ஆகிறதுக்காக பாபா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ போயிட்டு டிக்சிட் வாடா, யூஸ்வலாக அவர் வந்தால் ஸ்டே பண்ணுற ஒரு இடம் சாய் மந்திர் பக்கத்தில் இருக்கும் டிக்சிட் வாடா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு டாப் ஃப்ளோரில் உட்காந்து நீ சில புக்ஸ் எல்லாம் அவர் கையில் கொடுத்து இந்த புக்கை நீ அங்கே படி அப்படின்னு சொன்னாங்க. தியானேஸ்வரி, ராமாயணம், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க சொன்னாங்க. 9 மாதம் கிட்டத்தட்ட அவர் அங்கே தான் இருந்தார். ஆரத்தி எதையுமே வந்து அட்டன் பண்ணல. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 9 மாதம் அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கருவில் இருக்க குழந்தை மாதிரி பாபாவே அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து 9 மாதம் கழித்து அவர் வந்து அந்த டிக்சிட் வாடாலேருந்து வெளியில் வரும்போது அவ்வளோது ஒரு ஸ்பெஷல் ஒரு நாலேஜோடு அவர் வந்தாராம். அதாவது ஒரு நியூ பர்த் வந்து காக்கா சாஹிப் தீக்ஷித்துக்கு வந்து பாபா கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்ஸை பாராயணம் பண்ணுறதன் மூலயமா. பாபாவை கூட பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அங்கேயே நீ உட்காந்து ஃபுல்லாக படிக்கணும். 9 மாதம் கிட்ட படித்தாராம்.
ஸோ அப்படி வந்து சில பேர் வந்து மோட்டிவேட் பண்ணி பாபா வந்து படிக்க வைப்பாங்க. அவங்க ஒய்ஃப் வந்தால் கூட அவர் வந்து பார்க்க மாட்டாங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அந்த பாராயணம் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து இருந்தாராம். ஸோ என்ன சொல்கிறது, நம்ம ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ணும்போது நம்மளுடைய நாலேஜ் வந்து க்ரோ ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவருடைய நாலேஜ் வந்து க்ரோ ஆகிருக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் பாத்தில். ஸோ ஒரு தடவை வந்து பாபா வந்து பீஷ்மா இருக்காங்க இல்லையா, பாட்டெலாம் பாடுவாங்கள்ல, பீஷ்மா கிட்ட வந்துட்டு 5 லட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மா கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு பீஷ்மா வந்து நானே தனியாக இருக்கேன் பாபா, எப்படி என்னால் 5 லட்டுலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம். அதோட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் காக்கா சாஹிப் தீக்ஷித் வந்து சாத்தேவாடா வழியாக நடந்து வரும்போது பீஷ்மா வந்து சாத்தேவாடாவில் இருந்தாங்களாம். சாத்தேவாடா அப்படிங்கிறது குருஸ்தானுக்கு முன்னாடி இருந்த ஒரு பில்டிங். ஸோ அந்த பில்டிங்கில் வந்து அவர் வந்துட்டு ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தார் பீஷ்மா. காக்கா சாஹிப் தீக்ஷித் வந்து அந்த சைடாக போகும்போது பீஷ்மா வந்து காமிச்சாங்க, எனக்கு நைட்டு தூக்கம் வரல, அதனால் நான் இந்த பாட்டு எழுதுனேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சாஹிப் தீக்ஷித் கிட்ட காட்டும்போது அப்போ காக்கா சாஹிப் தீக்ஷித் வந்து பீஷ்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த லட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பீஷ்மாவுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, பாபா சொன்ன லட்டு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பாட்டை தான் வந்து எழுத சொல்லியிருக்காங்க, 5 பாட்டு தான் எழுத சொல்லியிருக்காங்க பாபா அப்படிங்கிறது வந்து அப்போ பீஷ்மாவுக்கு ஞாபகம் வருது. ஸோ பாராயணம் பண்ணும்போது நம்ம ஸ்பிரிச்சுவலாக வந்து ஒரு விஷயத்துக்கு கூட கனெக்ட் ஆகிறோம் இல்லையா? ஸோ அப்போ பாபா நினச்சதும் காக்கா சாஹிப் தீக்ஷித் நினச்சதும் அலைண்டாக இருக்குது இல்லையா? ஸோ 2 பேருடைய தாட்ஸ்லேயும் வந்துட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ரீட் பண்ண முடியுது இல்லையா? சச்சரிதத்தில் நம்மளுக்கு பாபாவுடைய பக்தர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 தர மாணவர்களாக பிரிப்பாங்க. முதல் தர மாணவர்கள், 2வது தரம், 3வது தரம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் தரம் அப்படிங்கிறது என்னென்னா, பாபா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மனசில் அந்த ஒரு எண்ணத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்களாம். பாபா வந்து இதை தான் நம்மளுக்கு சொல்ல வராங்க, நம்ம அடுத்து இதை தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பாபா என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்குவோமா. ஸோ அதுதான் வந்து முதல் தர மாணவர்கள் அப்படிங்கிறது. இப்போ காக்கா சாஹிப் தீக்ஷித் வந்து பாபா வந்து பீஷ்மாவுக்கு வந்து சொன்னதை 5 லட்டு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் லட்டு, அது வந்து பாபா சொல்ல வர்றது வந்து இந்த மாதிரியான ஒரு அபங் வந்து எழுத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து காக்கா சாஹிப் தீக்ஷித்துக்கு வந்து உணர்றாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து முதல் தர மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனசில் குரு என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத வந்து மனசார புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் முதல் தர மாணவர்கள். 2வது தரம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாபா எதை நம்மளுக்கு சொல்கிறாங்களோ, எந்த விஷயத்தை வந்து நீ இதை பண்ணு, இதை நீ செய்யு அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை அப்படியே நம்ம வந்து செய்யறது. பாபா சொன்ன உடனே அந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறது தான் 2வது தர மாணவர்கள்னு சொல்லுவாங்க. 3வது தர மாணவர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்குது. 3வது தரம் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து பாபாவுடைய பக்தர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் பாபா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து செய்யாமல் ரொம்ப லேசியாக அதை வந்து அலக்கடிச்சிட்டு அப்படியே செய்யாமல் அதை வந்துட்டு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசினஸாக போகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு 3வது தர மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து சச்சரிதத்தில் இதுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு சூப்பரான கதை இருக்கும், அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த எக்ஸாம்பிளோட ஒரு கதை வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்சிடெண்ட் வந்து இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் ஆஃப் டிவோட்டீஸ் ஆர் பக்தர்ஸ் ஆர் என்ன சொல்கிறது சிஷியர்கள் இருக்கும்போது அதில் காக்கா சாஹிப் தீக்ஷித் அப்படிங்கிறது வந்து முதல் தரமானவர்கள். அவருக்கு வந்து பாபா என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது வந்து பாபா வாயால் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, கண்ணை பார்க்கும்போதே அவர் எங்கே இருந்தாலும் அந்த மாதிரியான உணர்வு வந்து அவருக்குள்ளே ஏற்பட்டுடும். பாபா இதை தான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து இருக்காங்க. நம்மளாம் அந்த லெவலுக்கு ஆக முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அ வெரி பிக் கொஷின் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் டிவோட்டி காக்கா சாஹிப் தீக்ஷித்துக்கு வந்து பாபா வந்து சில புக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி நீ போயிட்டு படித்து இந்த 9 மாதம் வந்து நீ ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் படிச்சுட்டு டிக்சிட் வாடாவில் வந்துட்டு மேலே இருக்க ஃப்ளோரில் உட்காந்து அவர் யாரையும் மீட் பண்ணாமல் படிப்பார். ஆக்சுவலி டிக்சிட் வாடா இஸ் ஹிஸ் ஓன் பில்டிங், அவருடைய சொந்த கட்டிடம் தான் அது. ஸோ அங்கே தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க, நிறைய டிவோட்டிஸ் வந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ பாபாவோட மியூசியமாக இருக்குது.
ஸோ காக்கா சாஹிப் தீக்ஷித் வந்தால் தங்கிக்கிறதுக்காக அவர் ஷீரடியில் ஒரு பில்டிங் வந்து கட்டியிருக்காரு. அதை அவர் மட்டுமே யூஸ் பண்ணாமல் நிறைய டிவோட்டீஸ் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் அந்த இடம் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காக்கா சாஹிப் தீக்ஷித்துக்கு வந்துட்டு அந்த ஒரு ஞானம் வந்து வந்துடும். ஸோ அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்து அவர் போயிடுவார். ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாபா வந்து நிறைய புக்ஸை வந்து கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பாபா வந்து ஷாமாவுக்கும் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிற ஒரு புனிதமான புக்கை வந்து ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு பக்தர் வந்து ஷீரடிக்கு வந்தப்போ அவர் வந்து வெரி ரூட் பர்சன். அவருடைய திங்ஸை வந்து அவர் மட்டும்தான் வச்சுக்கணும், யாரும் டச் பண்ணாலே அவருக்கு வந்து கோவம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்டேயே வந்துட்டு பாபா வந்து அவரோட புக்கை எடுத்து தெரியாமல் ஷாமா கிட்ட கொடுத்து இது நீ படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கதை எல்லாமே சச்சரிதத்தில் இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் திரும்ப அதை கேட்கும்போது ரொம்ப ஒரு நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாபா வந்து நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்கை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி புக்ஸாக படிக்கிறதா இருக்கட்டும், சில பேருக்கு வந்து கனவில் போயிட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு மந்திரம் வந்து சொல்லி தருவாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து சேவை பண்ணுறதுல வந்து ஈடுபடுத்த வைப்பாங்க. சில பேரை ஷீரடியில் இருக்க வைப்பாங்க, சில பேரை வந்து நீ வெளியூரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்தில் எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து பாபா வந்து ரெக்கமெண்ட் பண்ண வைப்பாங்க. அதை பண்ண வைக்கிறதும் சாய் தான். அண்ட் ஈவன் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், பாபாவே வந்து இந்த மாதிரியான பாராயணத்தில் வந்து தன்னையும் ஈடுபடுத்திக்கிட்டாங்க. அதாவது பொதுவாக ஹிந்து மதம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஹிந்து மதம் ஆர் வாட் எவர் த ரிலீஜன் இட் மேபி, அதில் இப்போது நம்ம கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்னா, இப்போது ரொம்ப வயசாகிட்டாங்க, ரொம்ப ஒரு 80+ ஒரு 100+ அந்த காலத்துலலாம் எடுத்துக்கலாமே. ஸோ அவ்வளோ அவங்களுடைய என்ன சொல்கிறது இறுதி கட்டத்தை நெருங்கி போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பாராயணம் பண்ணுறது, புனித யாத்திரைக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஈடுபடுவாங்க. அதாவது கடவுளை நோக்கி போகிறதுல. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்து வாழ்ந்தாச்சு, சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இறைவனடி சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய புக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பாராயணம் பண்ணுவாங்க, சத் சங்கத்தில் போய் கலந்துக்குவாங்க, அந்த மாதிரி விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பாபாவும் பண்ணியிருக்காங்க. பாபா மகா சமாதி அடையிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் இந்த மாதிரி ராம விஜயம் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து வசி அப்படிங்கிற ஒரு பக்தரை வந்து படிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பாராயணம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அவரும் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு முறை வந்து படிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து 11 நாள் கிட்ட பாராயணம் பண்ணார். அதையும் தாண்டி பாபா 3 நாள் படிக்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து பாபா வந்து ராம விஜயத்தை வந்து பாராயணம் பண்ண சொல்லி கேட்டாங்க. பாபா வந்து பெரிய சக்தி இல்லையா, கடவுள் இல்லையா பாபா? ஸோ அப்படி இருக்க பாபா ஏன் இதை வந்து பாராயணம் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறாங்க. பாபா வந்து ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக தானே வாழ்ந்திருக்காங்க. ராமன் எப்படியோ அதே மாதிரி தான் பாபாவும். ராமன் வந்து எப்படி ஒரு டிசிப்ளின்டான லைஃப் எப்படி வாழணும், ஸோ எல்லா கடவுளுடைய அவதாரம் எடுத்துக்கிட்டோம்னா மனிதர்கள் வந்து இப்படி வாழணும், இதுதான் தர்மம், இதுதான் நீ கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பாபாவும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துக்காட்டாக நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். பாபா எதுக்கு எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடு போடணும், பெரிய ஹண்டியில் வந்து நிறைய சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்து சுவையாக அதுவும் சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஏன் சொல்கிறாங்க? ஸோ இது வந்து ஒரு ஹியூமனிட்டி, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும், இது மாதிரி தான் ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத வந்து பாபா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த மாதிரியான புனித புக்ஸை வந்து பாராயணம் பண்ணணும் பாபாவே பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்போது. ஸோ அப்படி இருக்க ஆஃப்டர் ஆல் பாபாவோடைய அந்த ஒரு தாமரை பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தூசியாக இருக்கக்கூடிய நம்மலாம் வந்து இந்த பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஆன்மீக பாதையில் ஒரு படியாவது நம்ம வசதிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோ விசிபிள் ஆகும். அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்கோர்ஸ் இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதம். என்ன இருக்குது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதம் வந்து சதுர்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து முன்னாடியே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஆஷாட ஏகாதசியை தொடர்ந்து வரக்கூடிய மாதம் வந்து
விஷ்ணு பகவான் வந்து யோக நித்திரையில் இருப்பார். சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதம். ஸோ இப்படி இருக்க கடவுள்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த மாதத்தில் தான் வந்து நம்மளுக்கு வரலட்சுமி நோன்பு வருது. அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து நம்மளுக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருது இல்லையா, தசரா இதெல்லாம் வருது இல்லையா. ஸோ அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான மாதம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்ம இந்த மாதிரியான பாராயணம் பண்ணுறதுல நம்ம ஈடுபடுத்திக்கணும். உங்களுக்கு எந்த புக்ஸ் பிடிச்சாலும் பண்ணலாம். நாட் ஓன்லி சச் சரித்திரம், குரு சரித்திரம் இருக்குது, ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி இருக்கு இல்லையா, ரொம்ப குட்டி புக்கு தான், ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஸோ அந்த புக்ஸ் கூட நம்ம பாராயணம் பண்ணலாம். பட் இஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு ரீட் சாய் சத் சரித்திரம் அட்லீஸ்ட் 1 chapter ஈச் டே. இதை நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களை சத்சரிதம் பாராயணத்தில் ஈடுபடுத்திக்க போகிறீங்க அப்படின்னா சாய் சத் சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.